இங்க தங்கமயிலால வீட்ல பெரிய பிரச்சனைய வெடிக்குது. தங்கமயில் பாண்டியன்ட்ட போட்டு குடுக்க, பாண்டியன் வந்துட்டு இந்த குடும்பத்துல எதையுமே என்னை கேட்காம செஞ்சுட்டு இருக்கீங்க. உன் விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இப்போ உன் விருப்பத்துக்கு நீ நடந்துகிட்டு இருக்கியான்ற மாதிரி இங்க வந்து பாண்டியன் எல்லார் முன்னாடியும் ராஜியையும் கதிரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்க, கோமதியும் திட்டுறாங்க. இதுக்கு நீயும் உடந்தையான்ற மாதிரி பேச, தங்கமயில் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா தங்கமயில் போட்டு கொடுத்த எல்லா விஷயத்தையும் இங்க கதிர் வந்து காது கொடுத்து கேட்டுறாங்க. இதனால கதிர் அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். முக்கியமா ராஜி இத பத்தி அப்பாட்ட பேசுறேன்னு தானே இருந்தா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டு உனக்கு 2 4 விஷயங்கள எங்க அப்பாட்ட சொல்ல போகுதான். இப்ப அப்பா அத நினைச்சுட்டு இப்ப பிடிச்சிட்டு இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எதுக்குடா நீ உன் அண்ணினு கூட மரியாதை இல்லம்மா, இப்ப அந்த பிள்ளைகிட்ட நீ போய் சண்டைக்கு போறேன்னு சொல்லி கேட்க, என்னாச்சு கதிர், எதுக்கு இப்படி கோவப்படுறேன்னு சரவணனும் கேக்குறாங்க. அதுக்கு கதிர் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, மயிலு நீ போய் அப்பாட்ட சொன்னியான்னு கேக்குறாங்க. ஆமாங்க அப்படின்ற சொல்றாங்க. யதார்த்தமா தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்ல, யதார்த்தமா சொன்னது ஒரு விஷயமா இருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் யதார்த்தமா சொன்ன மாதிரி தெரியலையே, வேணும்னே எங்க ராஜியை வந்துட்டு டியூஷன் வைக்க விடாம பண்றதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல, என்ன மயிலு எதுக்காக நீ இப்படிப்பட்ட வேலையை பார்க்குறேன்னு சொல்றாங்க. கோமதியும் திட்டுறாங்க எங்க மயில. அதுக்கப்புறமா பாண்டியன் சொல்றாங்க, இங்க தங்கமேல் சொன்னது உண்மைதானே, எதுக்காக எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பிள்ளையை திட்டுறீங்கன்னு எங்க பாண்டியன் கோவப்பட, அதுக்கு இங்க கதிர் சொல்றாங்க, நாங்க இந்த வீட்டுல தெண்டமா இருந்துட்டு சாப்பிட்றோன்னு முதல்ல ஒரு பேச்சு வந்தது, அதுக்காக நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், அதனால மாசம் மாசம் பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். மாசம் 8,000 10,000 ரூபாய் வரைக்கும் வரும்னு இங்க அந்த அண்ணி தான் சொன்னாங்க. சரி அவ்வளோதான் என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னால் குறைஞ்சபட்சம் தான் சம்பாதிக்க முடியும், காலேஜுக்கு போகணும், படிக்கணும், அதே நேரம் சம்பாதிக்கணும், என்னோட கஷ்டத்தை உணர்ந்து தான் ராஜி இப்போ வீட்டிலேயே டியூஷன் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணினேன். டியூஷன் எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ தப்பான ஒரு மோசமான விஷயம் கிடையாதே, அது ஒரு 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி தானே, படிப்பு சொல்லி கொடுத்தா நமக்கும் புண்ணியம் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாண்டியன் அமைதியாக நின்னாலும் இன்னொரு பக்கம் தாங்கிட்ட சொல்லாமல் பண்ணது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்க தங்கமயிலும், என்ன தம்பி இப்படி அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசலாமா, நீங்க அன்னைக்கு அப்படிதான் பணத்தை கொடுத்து நீட்டி அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்துனீங்க, இன்னைக்கு என்னடானா ராஜி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி மாமாவோட மனசை கஷ்டப்படுத்தினா. ஏன் ராஜி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னனா இல்லையா, மாமாவுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா டியூஷன் ஆரம்பிங்கன்னு சொன்னேன், ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லை, இப்ப பாருங்க இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்கன்னு இங்க தங்கமேலு சொல்றாங்க. இதை கேட்டு ராஜி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. என்ன பேசுறேன்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு இங்க பாண்டியன் வந்து சத்தம் போடுறாரு. அதனால பயந்து ஒடுங்கி நிக்கிற இங்க ராஜியை பார்த்து கதிர் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இது எவ்வளவு ஆசையோட ஆரம்பிச்சா, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி இங்க வந்து கதிரும் கேட்க, அதுக்கு இங்க பாண்டியன் சொல்றாங்க, இப்படி இந்த புள்ள வீட்டுக்கு முன்னாடி டியூஷன் எடுக்க போய் அதை அவங்க வீட்டுல உள்ளவங்க பார்த்து ஊர்ல 4 விதமா பேசுறதுக்கு பதிலா அதனால தான் டியூஷன் வேணான்னு சொன்னேன், வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு இப்படி வேலை பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி 4 பேர் ஏதாவது என்னையை தானே கேவலப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே 4 பேர் வேற மாதிரி பேச மாட்டாங்களாப்பான்னு சொல்ல, என்ன சொல்ல வர அப்படின்னு பாண்டியன் கோமா கேட்க, அதுக்கு கதிர் சொல்றாங்க, ஆமா வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிச்ச மருமகளா வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆனா அந்த மருமகளை ஆசைப்பட்ட மாதிரி வேலைக்கு அனுப்பணும்னு இந்த பாண்டியன் நினைக்காம, இப்படி அந்த காலத்துல உள்ள மாதிரி வேலைக்கு போக விடாம இந்த காலத்திலயும் பொண்ணுங்களை இப்படி வீட்டுக்குள்ளேயே முடக்கி பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களை பத்தி இன்னும் 4 விதமா தப்பா தான் பேசுவாங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்றதை விட இப்ப நான் சொல்ற விஷயம் தான் வேகமா பரவும்னு எங்க கதிரு சொல்ல, இதை கேட்ட பாண்டியன் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே கோமதியும் இங்க கதிருக்கு சப்போர்ட்டா, அவன் சொல்றது உண்மைதானங்க, இங்க மயிலு எம்ஏ முடிச்சிருக்கு, நம்ம ராஜி இங்க படிச்சுட்டே டியூஷன் பார்க்குது, அதே போல நம்ம மீனா நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில நல்ல ஒரு வேலையில இருந்துகிட்டு இருக்கா, அப்படி இதெல்லாம் பார்க்க போனா நமக்கு பெருமையா தானங்க இருக்கும், இதுல வெக்கப்படுறதுக்கும் அசிங்கப்படுக்கிறதுக்கும் நமக்கு எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 3 மருமகளையும் வேலைக்கெல்லாம் போக விடாம நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நடக்க போறது இங்க கதிர் சொல்ற மாதிரி தான் நடக்கும். அப்புறம் கடைக்கு வரவங்கெல்லாம், என்ன உங்க மருமகளை இப்படி வேலைக்கெல்லாம் போக விடாம வீட்லயே அடக்கி வச்சிருக்கீங்களா, ஊர்ல உள்ளவங்கலாம் பேசிக்கிறாங்கன்னு 4 பேர் 4 விதமா உங்களை தான் தப்பா பேசுவாங்கன்னு சொல்ல, இங்க கோமதி சொல்றத ஒரு நிமிஷம் பாண்டியன் யோசிக்கிறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இங்க தங்கமேல நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்மளையும் வேலைக்கு அனுப்பி விட்டுருவாங்களோ, மாமா யோசிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு, நம்ம வேற எம்ஏ முடிச்சிருக்கோன்னு பொய் சொல்லியிருக்கோம், இவர் யோசிக்கிறத பார்த்தா நம்மளையும் கூடவே சேர்ந்து வேலைக்கு அனுப்பி விட்டுருவாரோ, இல்லைன்னா ராஜி கூட சேர்ந்து நீயும் டியூஷன் எடுமான்னு சொல்லிடுவாரோன்ற பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இங்க கோமதி சொன்னதை பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.